எந்தன் தேவைகளை அறிந்து விண்வாசல்களை திறந்து எந்தன் தேவைகளை அறிந்து சேர்ந்து ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தென்காசி பகுதியில் இருக்கிற ஜெபம் எல்லாம் திறக்கப்படணும். இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அது லேசில் முடியாத ஒரு காரியம் போல பல மனிதர்கள் அதில் குறுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷ சக்திகள் எல்லாம் தொடப்படணும். அந்த ஜட்ஜோடு சரவணனோடு ஆண்டவர் பேசணும். நம்முடைய இயேசு தொழுகிறார், ஜெபம் இல்லைன்னு அவருக்கு நைட்டில் கர்த்தர் அதை தெரியப்படுத்தணும். நாம் எல்லாம், ஏன்னா இதில் பெரிய பெரிய தலைகள்லாம் உள்ள இருக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் அதுதான். பல மனுஷர்கள் அதில் குறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கட்டி கொடுத்ததை கண்டிப்பாக அவர் திறப்பாருன்னு தெரியும். ஆனாலும் நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம அதை குறித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ எல்லாரும், ஏன்னா இதுக்கு விரோதமாய் மந்திர சக்திகள், பில்லி சூன்ய கட்டு காரியங்கள், பல காரியங்கள், பல மத தலைவர்கள் அதில் எல்லாம் இன்வால்வ் இருக்கிறாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம இந்த நேரத்தில் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய ஜெப இல்லத்திற்கு ஜெபிக்கலாம், அதுக்கப்புறம் மற்ற இடங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் பாரப்பட்டு ஆண்டவரே 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 ஏசையா எல்லாரும் ஜெபிங்களேன். கொஞ்சம் வாயை திறந்து, அது நம்முடைய ஆலயமாச்சு, அது நம்முடைய ஜெப இல்லமாச்சு, நம்முடைய எல்லாருடைய பங்களிப்பு அதில் இருக்கிறது. ஏசு ராஜா எந்த நேரத்தில் ஜெபிங்க, எல்லாரும் நல்ல கருத்தோடு ஏசப்பா 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பொல்லாத மனிதர்களையா ஆண்டவரே தொடுங்கய்யா. எல்லாரும் ஜெபிங்க, வாய்களை திறந்து. டாடி 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 திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீர் ஐயா. அந்த நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இவ்வளவு நாட்களாய் ஐயா நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஏசையா ஏசையா எங்க ஜெபத்தை கேளுங்க ஐயா. ஆண்டவரே சின்ன பிள்ளைங்களாம் ஜெபிக்கிறாங்களே ஐயா. ஏசையா எங்க விசுவாசிகள் எல்லாம் ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே, மூத்த விசுவாசிகள் ஜெபிக்கிறாங்களே ஆண்டவரே. ஆண்டவரே இறங்குவீராகையா, எங்களுக்கு மன இறங்குவீராகையா. ஏசையா ஒருவேளை ஆண்டவரே பேரு புகழோ ஆண்டவரே பெருமையோ எங்களுடைய இருதயத்தில் இருந்தால் மண்டி தரலுங்க. கதவுகள் திறக்கட்டும், கதவுகள் திறக்கட்டும் ஐயா, கதவுகள் திறக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா, இயேசுவின் நாமத்தினா அக்கினி மதிலாக தேவம் இறங்கி வருவீராக. அக்கினி மதிலாக அந்த இடங்கள்
ஆண்டவரே ஜொலிக்கட்டும் ஐயா. வெளிச்சத்தின் இல்லமாக ஆண்டவரே மாற்றுவீராக. இதற்கு விரோதமாய் போராடுகிற மந்திர பில்லி சூனிய கட்டுகள், மத தலைவர்கள், ஆண்டவரே மனுஷனின் ஆகியம், ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தை கொண்டையா அவர்களை சந்திப்பீராக. யாரெல்லாம் அதற்கு தடை செய்றாங்களே ஐயா, ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியுமே. எங்களுக்கு தெரியாது, உமக்கு தெரியும் ஐயா. ஒரு கூட்ட ஜனம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, அந்த கல்லான இருதயம் எல்லாம் ஆண்டவரே தொடப்படட்டும், ஆண்டவரே தொடப்படட்டும். சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. எனக்கா வெயிட் பண்ணாதாங்க, நீங்க சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் அசைக்கட்டும், மதுரை ஹைகோர்ட் அசைப்பீராக இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya, hallelujah, hallelujah. ஓ thank you Lord. O raka shadalaraba, o riba laradia, raka shadalaraba. எல்லா சங்கிலிகளும் அந்த போவதாக, எல்லா பினிஷர், எல்லா சக்திகளும், எல்லா மனிதருடைய ஆக்கியங்களும் இயேசுவின் இரத்தத்தை கொண்டு மாற்றுவீராக. ஒரு விடுதலை உண்டாகட்டுமே, விடுதலை உண்டாகட்டுமே. கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டுமே. உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் பச்சமாய் வருவார்கள் என்று நீங்க தானப்பா சொன்னீங்க. அவங்கள வச்சே திறங்க, சொல்லுங்க, அவங்கள வச்சே திறங்க. அவங்க கண்களை திறங்கய்யா. ஆண்டவரே, அவங்கள ரட்சித்துக் கொள்ளையா. உமக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் இது நடக்கல, உம்முடைய நோக்கம் இல்லாம இது நடக்கலையா. உமக்கு தெரியாமலும் இது இல்ல, உமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே, ஒரு நோக்கம் இல்லாமல் நீ இதை செய்ய மாட்டீர் என்று தெரியும். ஆனாலும் நாட்கள் கடந்து போகுதே ஐயா. எங்கள் இறுதிய பாரம் எல்லாம் ஆண்டவர் எப்போதையா திறப்பீங்க, எப்போதையா திறப்பீங்க என்று எங்கள் உள்ள உம்மை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை ஜனங்கள் ஜெபித்தாங்களே, அதை நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதை கேட்டிருக்கிறீங்க, அதை கேட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, தேசத்துல இதை போல எத்தனையோ இடங்கள் அடைத்து கிடக்கிறது. சபைகள் பிரிந்து விட்டது, சில சபைகளை மூடிட்டாங்க. 300க்கு மேற்பட்ட ஊழியக்காரங்க யூபியில எல்லாம் ஜெயில இருக்கிறாங்க. எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் வெளியே கொண்டு வாங்க ஐயா, எல்லாரும் வெளியே கொண்டு வாங்க. ஒருத்தர் கூட ஜெயில இருக்க கூடாது. மனித தயவை உண்டு பண்ணுவீராக. சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க மிஷனரிகள் ஐயா, ஆண்டவரே, உழைக்கிற மிஷனரிகள் ஐயா, நல்ல சுகமாய் வாழட்டும், நல்ல சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அறக்குறையா இருக்கிற எல்லா திருச்சபைகளும் ஆண்டவரே கட்டப்படட்டும். கலெக்டர் கண்களை தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்க சிஎம் சாரோட பேசுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க பட்டா இடத்துல அவங்கவுங்க ஆலயத்தை கட்டிக்கிடலான்னு சொல்லி அதை சீக்கிரமாய் ரூல் கொண்டு வர, ஆண்டவரே, அதை கொண்டு வர எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஓ, தேசத்துல ஒரு எழுப்புதல். தமிழ்நாடு அதுக்கு காரணம். அங்குதான் பெரிய தடையா இருக்கிறது. ஏசையா, எங்க சிஎம் சாரோடு பேசுங்க, விஜயோடு பேசுங்க ஐயா. ஆண்டவரே, மகனோடு பேசுங்க. இந்த காரியத்தை செய்ய மனதில் வைங்க. எங்களுக்காய் குரல் எழுப்புங்க ஐயா, எங்களுக்காய். ஆண்டவரே, சிலுவை கொடியை நாங்கள் பிடிக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் எங்க தேசத்தில் வரட்டும் பான்னு சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் எங்க தேசத்தில் வரட்டுமே, உம்முடைய ராஜ்யம் எங்க தேசத்தில் வரட்டுமே. அதுக்காய் பிரயாசப்படுகிற நல்ல ஊழியர்கள் எத்தனை பேர் ஐயா, நல்ல விசுவாசிகள் எத்தனை பேர். கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற விசுவாசிகளும் பிள்ளைகளுக்காய் இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் அப்படியே சேர்ந்து, ஆண்டவரே, உமக்காய் ஓடி ஓடி உழைக்கிற கால்கள், விசுவாசிகள் ஒரு பக்கம், ஆண்டவரே, சிறு பிள்ளைங்க ஒரு பக்கம், வாலிபர்கள் ஒரு பக்கம், ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரே ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே
ஆண்டவரே நீங்க கரம் பிடிங்கப்பான்னு சொல்லு. கரம் பிடிங்கப்பா. யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு என்னன்னா, இந்த ஊழியத்தை செய்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி அநேகர் பின்வாங்கிறதை நான் கேள்விப்படுகிறேன். அநேகர் பின்வாங்கி போறாங்க. இந்த ஊழியத்தை நான் நேரத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பிசாசானவன் ஒவ்வொருடைய ஊழியக்காருடைய பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுகிற இந்த நாட்கள், ஆண்டவரே யாரும் ஐயா இதுக்கு ஆண்டவரே ஊழியத்தை விட்டு யாரும் போயிடக்கூடாது ஐயா. சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. இது எனக்கு எதுக்கு என்ன லாபம்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஐயா. ஜெபிக்க மாட்டீங்களா? ஜெபிக்க மாட்டீங்களா? ஏன் இந்த ஊழியம் எனக்கு, இதை வைத்து எனக்கு என்ன லாபம் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவரே மறுதலித்து, ஆண்டவரே அது பல காரியமா இருக்கலாம், ஒருவேளை அது பண காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் அப்படியே பின் வருகிறதை நான் பார்க்கிறேன். அதுல வேற அநேக சில கூட்டம் வெறும் காசுனே போகிற ஒரு கூட்டம். ஆண்டவரே மன இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க, மன இறங்குங்கப்பா. அப்படிப்பட்ட எல்லா ஊழியர்களையும் ஐயா மனதில் நீங்க பேசுங்க, தைரியப்படுத்துங்க, பொல்லாத வழிகளை விட்டு அவங்க விலகட்டும். ஆண்டவரே உம்ம மண்டை திரும்பட்டையா, மண்டை திரும்பட்டையா. அப்படி செய்றீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாம்.